முதலில் நாம் உணவாகவே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அந்த விருப்பம் அனைவரும் வேண்டினால் இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான். முதலில் உணவாகவே அனைவருக்கும் கிடைக்க ஆரம்பித்து விட்டால் இயற்கையாக உற்பத்தியாகும் அனைத்தும் பெருகும். அனைவருக்கும் எளிதாக கிடைக்க மிக வாய்ப்புண்டு. ஒரு எக்ஸாம்பிள், பால் எடுத்துக்கொண்டால் பால் அப்படியே நமக்கு சென்றடைகிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எல்லாம் பதப்படுத்தி சொல்லி தான் அவங்கவுங்க இயல்புக்கேற்ப அளவுக்கேற்ப கெமிக்கல் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லா பொருட்களும் எப்பொழுது வேணுமோ கிடைக்கும், அப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. முற்காலத்திலாம் அப்படி இல்லை. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு விளைச்சல் இருக்கும். அந்தந்த விளைச்சல்களை மொத்தமாக வாங்கி வைத்து